ஹாய் கைஸ், வெல்கம் பேக் ஷேடோ எக்ஸ் சேனல். இந்த மான்வாக்கு நீங்க எல்லாரும் நிறைய சப்போர்ட் கொடுத்திருந்தீங்க. அதால இந்த மான்வாவை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க கைஸ், வலவலன்னு பேசாம மான்வாக்குள்ள போலாம். இந்த ஸ்ட்ரீமிங் கம்பெனிக்கு நீ ஒரு பெரிய பாரம். ஷாக் ஆன ஜென் கிங் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்றா. என்ன உளர்ற? இது நடக்கவே வாய்ப்பில்ல. நீ நிச்சயம் போய் சொல்ற. பாஸ் சொல்றான், நீ இதை எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆனா இதுதான் உண்மை. உன்னை ப்ரமோட் பண்ண கம்பெனி நிறைய செலவு பண்ணிருச்சு. ஃபேக் ஃபாலோவர்ஸ் வாங்கியும் எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ ஃபுல் டே மேக்கப் போட்டுட்டு வீடியோ மட்டும் தான் பண்ற, வேற ஒன்னும் இல்ல. உன் வீடியோஸ்ல ஆட்ஸ் கூட வர மாட்டேங்குது. இதால கம்பெனிக்கு எந்த ரெவென்யூவும் வரல. உன்னை எப்ப வெளியே அனுப்பலாம் தான் கம்பெனி யோசிக்குது. நீ ஒரு மணி லூசிங் ஆசெட். உன்னால ஒரு வேலையும் ஆகாது. நீ ஜியானி பார்த்து கத்துக்க. அவ எவ்வளவு நல்லா டான்ஸ் பண்றா பாரு. இன்னைக்கு நைட் மட்டுமே அவ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் சம்பாதிச்சிட்டா. அதுவும் சூப்பர் சாட் வழியா. ஆட்ஸ் பத்தி பேசவே வேண்டாம். பாஸ் சொல்லத கேட்டு ஜென் கிங் டோட்டலா ஷாக் ஆயிட்டா. பாஸ் சொல்றான், நெக்ஸ்ட் டைம் ஷார்ட் Dress போட்டுட்டு வா. அப்பதான் உன் லைவ் ஸ்ட்ரீம்க்கு கூட்டம் வரும். இல்லனா ரெடி ஆயிரு. உன்னை சீக்கிரமே நான் சேனல்ல இருந்து தூக்கிடுவோம். ஜென் கிங், உன் மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இல்ல. ஜியானி, இன்னைக்கு ஸ்ட்ரீம்ல கலக்கிட்ட. உன் பாப்புலாரிட்டிக்கு நீ வெறும் டான்ஸ் ஸ்ட்ரீமரா இருக்க கூடாது. நீ இன்னும் மேல போகணும்னு நான் நினைக்கிறேன். கம்பெனிக்கு இன்னைக்கு நிறைய காசு சம்பாரிச்சு கொடுத்துட்ட. என் கண்டிஷனை நீ ஒத்துக்கிட்டா நான் பாஸ் கிட்ட பேசுவேன். உனக்கு டிவி டிராமால ஒரு சப்போர்ட்டிங் ரோல் கிடைக்கும். அப்புறம் உன் ஆக்டிங் ஜர்னி ஸ்டார்ட் ஆகும். நீ பெரிய ஸ்டார் ஆயிடுவ. நீ பெருசா எதுவும் பண்ண வேண்டாம். இன்னைக்கு ஸ்ட்ரீம் பண்ண மாதிரியே இன்னைக்கு நைட்டும் பண்ணா போதும். என் கூட டீல முடிச்சுக்கோ. உன்னை பத்த விஷயம் நடக்கும். இன்னசென்ட்டா நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். சும்மா ஒண்ணும் நீ டாப்புக்கு வரல. ஏதாச்சும் தில்லுமுள்ளு செஞ்சிருப்ப. அப்போ நம்ம மைக்கேல் பாஞ்சு பாஸோட கைய அப்படியே முறுக்குறான். மைக்கேல் சொல்றான், டே கேவலமான பாஸே, உன் ஓவர் ஆக்ஷன் இப்ப முடிஞ்சது. காலையில இருந்து உன் மொக்க பேச்ச கேட்டுட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வெறுப்பா இருக்கு. உன்கிட்ட பேசி வாய கேவலப்படுத்திக்கணும்னு ஆசை இல்ல. ஆனா இப்ப வேற வழி இல்ல. பாஸ் கோதுறான், டேய் என்கிட்ட வேலை பார்த்த வந்தானே நீ, என் கையவே முறுக்குறியா? இன்னொரு வாட்டி இப்படி பண்ணா உன் உயிருக்கு தான் ஆபத்து. இவளுக்கு சப்போர்ட் பண்ண உன்கிட்ட அவ்வளோ காசு இருக்கா? ஜியானிக்கு என்ன வேணாலும் நான் கொடுப்பேன். டிவி டிராமா ஹீரோயின் ஆகுறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. நீ ஹீரோ நினைப்பியா? ஜியானி உன்னை நம்ப மாட்டா. இவ எல்லாம் காசு பின்னாடி தான் போவா. இன்னைக்கு இல்லனா நாளைக்கு இவ என்கிட்ட தான் வரணும். மைக்கேல் சொல்றான், பாஸ் உயிரோட போக ஆசை இருந்தா ஓடிடு. ஜியானி, மைக்கேல் சில் பண்ணு, ஒன்னும் பேசாதன்னு சொல்றா. இவனை அட்டாக் பண்ண உனக்கு தான் ப்ராப்ளம் வரும். எனக்காக நீ கஷ்டப்படுறத நான் விரும்பல. மைக்கேல் ஏன் ஹெல்ப் பண்றான்னு ஜியானி யோசிக்கிறா. இந்த பாஸ் கிட்ட காசு இருக்கு. மைக்கேல் இப்போ வேலை இல்லாமையும் இல்ல. ஏன் இவ்ளோ ஹெல்ப் பண்றான்? மைக்கேல், நீ ரொம்ப நல்லவன். ஆனா மைக்கேல இந்த பிரச்சனைக்குள்ள நான் இழுக்க மாட்டேன். மைக்கேல் சில் பண்ணு. இந்த ஆளால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. மேனேஜர், இன்னொரு வாட்டி இப்படி பண்ணா கான்ட்ராக்ட இப்பவே கட் பண்ணிடுவேன். கண்டிப்பா டெர்மினேட் பண்ணிடுவேன். பாஸ் சொல்றாரு, உனக்கு எவ்வளவு திமிரு? இங்க வந்து கான்ட்ராக்ட கேன்சல் பண்ண போறியா? ஆனா உனக்கு இந்த விஷயம் தெரியும்ல, நீ நம்ம கம்பெனி கூட 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டிருக்க. அதுல இன்னும் 1 வருஷம் பாக்கி இருக்கு. ஒருவேளை நீ இப்போ கான்ட்ராக்ட டெர்மினேட் பண்ண நினைச்சா நீ $10 மில்லியன் பெனால்டி கட்டணும். நீ கம்பெனியோட டாப் பொசிஷன்ல இருந்தாலும் இவ்வளவு பெரிய அமௌண்ட் பே பண்றது உனக்கு கஷ்டம். அதோட உன் கெரியரும் நம்ம கம்பெனியை விட்டு போனா மொத்தமா காலி. ஜியானி சொல்றா, எனக்கு கவலை இல்ல. நான் நிறைய டாலர்ஸ் இங்க இருந்து சம்பாரிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு தான் என்னோட பெரிய ஃபேன் ஒருத்தர் எனக்கு மில்லியன்ஸ்ல பே பண்ணிருக்காரு. அதுல ஒரு 30% வச்சு என்னால பெனால்டி கட்ட முடியும். சேவிங்ஸும் கையில நிறைய இருக்கு. சோ பே பண்ண முடியும். மேனேஜர், என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஜியானி சொல்றா, எனக்கு இத பத்தி கவலையே இல்ல. நான் ஆல்ரெடி இந்த கம்பெனி மூலமா நிறைய டாலர்ஸ் earn பண்ணிருக்கேன். இன்னைக்கு கூட ஒரு பெரிய ஃபேன் எனக்கு மில்லியன்ஸ்ல பே பண்ணிருக்காரு. அதுல 30% கால்குலேஷன் வச்சு $1 மில்லியன் கிடைக்கும். என்கிட்ட நிறைய டாலர்ஸ் சேவிங்ஸ் இருக்கு. ஓல்டு சேவிங்ஸும் நிறைய இருக்கு. சோ பே பண்ணிடுவேன். மேனேஜர், என்னை இந்த வேலைய பண்ண ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. மேனேஜர் நக்கலா சிரிச்சுட்டே சொல்றான், நீ ஒரு வேஸ்ட். உன் ரியாலிட்டி தெரியும். உங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஸ்ட்ரீமர்ஸ்க்கு இங்க எந்த மதிப்பும் கிடையாது. புரிஞ்சுக்கோ. என் முன்னாடி இந்த நல்லவ வேஷமெல்லாம் போடாத. நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களோட எல்லாம் தில்லுமுள்ளும் எனக்கு தெரியும். இப்ப நான் கிளியரா சொல்றேன் கேளு. நீ பெனால்ட்டியை பே பண்ணாலும் சரி, என்ன நடந்தாலும் கம்பெனி உன்னை விடமாட்டாங்க. உன்னை வெளியே போக விடமாட்டாங்க. புரிஞ்சுக்கோ. நீதான் இந்த கம்பெனியோட பெரிய அசெட். நீ இங்க இருந்தா நானே எல்லாத்தையும் பாத்துக்குவேன். நீ இங்க இருந்தா உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஏன் notchina.comல உன் கரியரை ஸ்பாயில் பண்ற? உனக்கு ஏன் விஷயத்தை கஷ்டப்படுத்துற? பேசாம கேளு. இது ஒரு நைட் மட்டும்தான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பாஸ் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன்னை மொத்த இண்டஸ்ட்ரியை விட்டே பிளாக்லிஸ்ட் பண்ணிடுவாரு. நீ பிளாக்லிஸ்ட் ஆகிடுவ. நாம நாட் சைனா கம்பெனி தான் நம்பர் 1 ரேங்கிங்ல இருக்கு. புரியுதா? ஒரு ஸ்ட்ரீமரை தூக்குறது எங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இது பெரிய விஷயமே இல்ல. இதை கேட்டு ஜியானி ரொம்ப பயந்துட்டா. அப்போ மைக்கேல் உள்ள வந்து நக்கலா பேசுறான், டேய் கிட்ட வராத. உன்னதான் சொன்னல கிட்ட வராதன்னு. அவளை கரியரை வச்சு மிரட்டாத. ஜியானியோட கரியரை வச்சு விளையாடாத. ஜியானிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனா மொத்த கம்பெனியும் நானே வாங்கிருவேன். அப்புறம் என்னாகும் தெரியுமா? கெஸ் பண்ணு. கம்பெனியை விட்டு வெளியே போக போறது ஜியானி இல்ல, நீ தான் போக போற. ஜியானி எப்பவும் நம்பர் 1 ஸ்ட்ரீமர் தான். அவ சர்வைவ் ஆவா. அவ என்ன வேணாலும் பண்ணுவா.
ஆனா நீ இந்த மாதிரி டாப் ரேங்க் கம்பெனியை விட்டு போனா உனக்கு வேற எங்க வேலை கிடைக்கும்? மைக்கேல் சொன்னதை கேட்டு பாஸ் ஷாக் ஆயிட்டாரு. பாஸ் பயத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவன் என்ன கம்பெனியை வாங்குவான்னு சொல்றான், இவன் சும்மா சீன் போடுறான், இதெல்லாம் பொய். இவன்கிட்ட எவ்வளோ காசு எங்க இருந்து வரும்? பாஸ் மைக்கேல் கிட்ட நக்கலா கேக்குறான், என்ன மைக்கேல், ஓவரா சீன் போடுறேன்னு நினைக்கிறியா? உன் த்ரெட்டை பார்த்து நான் பயந்துட்டேன்னு நினைச்சியா? சரி, நான் வெயிட் பண்றேன். இந்த கம்பெனியை வாங்கி என்ன வெளியே தள்ளு பாப்போம். கம்பெனியை வாங்குறது என்ன அவ்வளோ ஈஸின்னு நினைச்சியா? டாப் ரேங்க்ஸ் கம்பெனிக்கு எவ்வளவு செலவாகும்னு உனக்கு தெரியுமா? சரி, மூடே போச்சு, நான் கிளம்புறேன். ஆனா மைக்கேல், இந்த விஷயத்த நான் மறக்க மாட்டேன். எப்போ என்ன துரத்த போறேன்னு வெயிட் பண்றேன். பாஸ் போன அப்புறம் ஜென் கிங் அழ ஆரம்பிக்கிறா. என் ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஃபேக்கான்னு கேட்கிறா. பாஸ் சொன்னதெல்லாம் உண்மையா? ஜியானி ஷாக் ஆகி, ஜென் கிங் என்ன பேசுற நீன்னு கேட்கிறா. ஜென் சொல்றா, என் லைவ் ஸ்ட்ரீம்ல ராக்கெட் காஸ்ட்லி சூப்பர் சாட்ஸ் அனுப்புன ஃபேன்ஸ் எல்லாம் கம்பெனி செட்டப் பண்ண ஆட்பலா? அப்போ நான் ஃபேக் லைஃப் வாழறனா? எனக்கு ஃபேனே இல்லையா? நான் இந்த கம்பெனிக்கு பாரமா? ஜியானி அவளை சமாதானப்படுத்துறா. இத நம்பாத ஜென்கிங், உன் மேக்கப் ஸ்ட்ரீமை நிறைய பேர் பார்க்கறாங்க. உன்னை பிடிச்ச பெரிய ஆட்களை எனக்கு தெரியும். இந்த பாஸ் வேணும்னே உன்னை டேமேஜ் பண்ண இப்படி பேசுறான். நீ எதிர்த்து பேசுனதால தான் அவன் இப்படி பண்றான். இந்த மேனேஜர் மேனிப்புலேட் பண்றதுல கிங்கு. வெறும் மேனேஜரா இருந்துட்டு பாஸ்ன்னு நினைப்பான் அவனுக்கு. அவன் பேச்சை கேட்டு நீ ஃபீல் பண்ணாத. ஃபேன்ஸுக்கு நீ எப்பவுமே ஸ்பெஷல் தான். இத பார்த்துட்டு மைக்கேல், இந்த பாஸை இப்படியே விடக்கூடாது, அவனை கம்பெனியை விட்டு தூக்குறப்பதான் அவனுக்கு வழி புரியும்னு முடிவு பண்றான். ஜியானி மைக்கேலுக்கு தேங்க்ஸ் சொல்றா. நீ மட்டும் இல்லன்னா என்ன ஆயிருக்கும்னு தெரியலன்னு ஃபீல் பண்றா. ஜென்னோட தைரியத்தை பார்த்து சூப்பர் டீன்னு சொல்றா. அதுக்கு ஜென், இந்த பாஸ் இவ்வளவு கேவலமானவனா, கையில கிடைச்சான் செத்தான்னு கோவமா சொல்றா. ஜியானி மைக்கேலை நீ ரொம்ப நல்லவன்னு பாராட்டுறா. மைக்கேல் கூலா, அந்த பாஸுக்கு லெசன் சொல்லதான் பண்ணேன், ஜாப் இல்லாத வழி அவனுக்கு இப்ப புரியும்னு சொல்றான். அப்புறம் எல்லாரும் பாய் சொல்லி கிளம்புறாங்க. மைக்கேல் நினைக்கிறான், நல்ல வேலை டவுட் வரல, நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ண மறந்து சிக்கலாயிடுச்சு. இப்போ பேலன்ஸை செக் பண்ணா $19 மில்லியன் இருக்கு. வேற லெவல், மில்லியனர் ஆயிட்டேன், அடுத்து பில்லியனர் தான்னு சொல்லி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போறான். ஒரு நிமிஷம், நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும். இப்போ பிளேன் புக் பண்ண போறேன். மைக்கேல் பிளேன் பிரைசஸ பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆயிட்டான். முன்னெல்லாம் நான் ட்ரெயின்ல ஊருக்கு போறப்போ டிக்கெட் பிரைஸ் $300 தான் ஆகும். பிளேனுக்கும் ட்ரெயினுக்கும் இவ்ளோ வித்தியாசமா? ஆனா ரிச்சாக செலவு பண்ணி தான் ஆகணும். இத சொல்லி மைக்கேல் பிளேன் புக் பண்ணிட்டான். அப்போ சிஸ்டம் சொல்லுது, ஹோஸ்ட் நீங்க பெஸ்ட் டிக்கெட்டை புக் பண்ணல, அதனால ரிவார்டா $10,000 மட்டும்தான் கிடைக்கும். இன்னும் அதிகமா செலவு பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லாம பிரைவேட் பிளேன் புக் பண்ணுங்க, கையில நிறைய காசு இருக்கு, லிமிட்டை புஷ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் புக் பண்ணி லிமிட்டை புஷ் பண்ணது ஓகே தான், ஆனா இது பத்தாது, இன்னும் முன்னாடி போங்க. அடுத்த நாள் மைக்கேல் ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். கதவை தட்டி யாரோ கத்துறாங்க. ரெண்ட் எப்போ தருவ? மைக்கேல், சீக்கிரம் கேட்ட தர, எனக்கு இப்போ ரெண்ட் வேணும் நிறுத்துறாங்க. சத்தத்துல மைக்கேலுக்கு தூக்கம் போச்சு. மைக்கேல் நினைக்கிறான், லேண்ட் லார்ட் ரொம்ப மோசம், ஒரு வாரம் முன்னாடியே ரெண்ட் கேட்க வந்துட்டாங்க, ரெண்ட் டைமே வரல, ஆனா டிஸ்டர்ப் பண்றாங்க. லேண்ட்லார்ட் கத்துறாங்க, மைக்கேல் வெளியே வா, வீட்ல இல்லாத மாதிரி நடிக்காத, உள்ளதான் இருக்கேன்னு தெரியும், நீ நேத்து நைட் வந்ததை பார்த்தேன். மைக்கேல் இப்போ எழுந்தே தான் ஆகணும்னு நினைக்கிறான். இந்த லேண்ட்லார்ட் தொல்லை பண்ணிட்டா. மைக்கேல், லேண்ட்லார்ட் இருங்க வரேன்னு சொல்றான். தூங்குறவனை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? ரெண்ட் வர இன்னும் ஒரு வாரம் இருக்கு, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? டைம் வர முன்னாடியே ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? இதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது? லேண்ட்லார்ட், இந்த காலத்து பசங்க எல்லாம் ரொம்ப சோம்பேறிங்களா இருக்கீங்க, நீ ரெண்டை எப்போ பே பண்ண போற? மைக்கேல், இருங்க வரேன்னு திட்டுறான். ரெண்ட் வர இன்னும் டைம் இருக்குமா? லேண்ட்லார்ட் விடாம ரெண்ட் கேட்டு டிஸ்டர்பன்ஸ். மைக்கேலுக்கு இப்ப நிறைய டென்ஷன் ஆகுது. லேண்ட்லார்ட் கோவமா திரும்ப கத்துறாங்க. இந்த காலத்து பசங்களே இப்படிதான், ரெண்டை எப்போ பே பண்ணுவேன்னு திரும்ப கேட்டு தொல்லை பண்றாங்க. எப்பவும் நான் சொல்லி தான் செய்வீங்களா? நீங்களே முன்னாடி வந்து ரெண்ட்டை பே பண்ணா என்ன ஆகும்? எனக்கு பில் எல்லாம் கட்ட வேண்டியது இருக்கு, தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு இஷ்டம் இல்ல, ஆனா ரெண்ட் லேட் ஆகக்கூடாது. மைக்கேல் இப்ப பதிலடி கொடுக்கறான். இந்தா உன் 1 வருஷம் ரெண்ட், இப்ப கிளம்பு, அடுத்த 1 வருஷத்துக்கு என் மூஞ்சில முழிக்காத. லேண்ட்லார்ட் ஷாக் ஆயிட்டாங்க. 1 வருஷம் ரெண்டா? பொய் சொல்லாத மைக்கேல், காசு இல்லனா பரவாயில்ல, ஆனா இப்படி பொய் சொல்லாத. அப்போதான் சவுண்ட் பாக்ஸ்ல 10,000 யுவான் ரிசீவ்டுன்னு சத்தம் வருது. லேண்ட்லார்ட் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. இவன் எப்படி ஒரே அடியா பே பண்ணா? எப்பவும் டெட்லைன் மிஸ் பண்ற இவன் இப்ப முன்னாடியே பே பண்ணிட்டானா? லேண்ட்லார்ட் கேக்குறாங்க, இங்க 400 யுவான் எக்ஸ்ட்ரா இருக்கே, எதுக்கு? மைக்கேல், அது உங்களுக்கு சர்வீஸ் ஃபீ, இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு கேட்ட சாத்திட்டான். ஃப்ளைட் 10 மணிக்கு, இப்பதான் 6 ஆகுது, இன்னும் 3 மணி நேரம் நல்லா தூங்கலான்னு மைக்கேல் பிளான் பண்ணிட்டு தூங்குறான். ரூம்மேட்,
என்ன ப்ரோ ஜாக்பாட்டா? ஒரு வருஷம் ரெண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீன்னு வேற லெவல்ல இருக்கேன்னு கேக்குறான். ஆனா மைக்கேல் ரிப்ளை பண்ணல. அப்போ சிஸ்டம் பேசுது, ஹோஸ்ட், நீங்க லேண்ட்லார்ட ஷாக் பண்ண ஸ்டைல் சிஸ்டம்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிவார்டா உங்களுக்கு சாண்ட் சிட்டி ஸ்வான்பேல்னு ஒரு பெரிய லக்ஸரி வில்லா தரோம். இப்போ மைக்கேலே ஷாக் ஆயிட்டான். சிஸ்டம் என்ன சொன்னுச்சுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சாங் சிட்டிலேயே ஸ்வான்பே தான் ரொம்ப காஸ்ட்லியான ஏரியா. அங்க எனக்கு ஒரு சின்ன வீடு மட்டும் கிடைக்கல, அதுக்கு பதிலா ஒரு பெரிய மாசான வில்லாவே கிடைச்சிருக்கு. அந்த வில்லாவோட கீ கூட இப்ப கையில வந்துருச்சு. இப்போ சிஸ்டம் கிட்ட இருந்து இன்னும் என்ன எல்லாம் சூப்பரான கிஃப்ட்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்படி ஒரு ரிவார்டை நான் இமேஜின் கூட பண்ணல. 3 மணி நேரம் கழிச்சு மைக்கேல் ரெடியாகி வெளியில கிளம்புறான். அப்போ ரூம்மேட், பிரதர் மைக்கேல், இவ்வளவு அவசரமா எங்க போற? மைக்கேல், நான் என் ஊருக்கு போறேன், திரும்ப வர நேரம் ஆகும். ஷாக் ஆகி ரூம்மேட் கேக்குறான், மைக்கேல், உன் ட்ரெஸ் கூட எடுக்கலையே, ஊர்ல ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ண போற? மைக்கேல், எனக்கு ட்ரெஸ் முக்கியம் இல்ல, அங்க போய் பாத்துக்கிறேன். மைக்கேல் நினைக்கிறான், முதல்ல ஹாஸ்பிட்டல்ல ஒரு விஐபி ரூம் எடுக்கணும். கண்டிப்பா $1,00,000 இருந்தும் அப்பா விஐபி ரூம் புக் பண்ணிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறான். அப்புறம் மிஸ்டர் ஹான் சொல்றாரு, மைக்கேல் இன்னைக்கு வரேன்னு சொன்னான். நான் டென்ஷன் ஆக வேணான்னு சொன்னேன். இருந்தும் அவன் அவசரமா வரான். பார்ட் டைம் ஜாப்ல salary வந்தேன்னு சொல்லி $1,00,000 அனுப்பியிருக்கான். அதை கேட்டு மைக்கேல் அம்மா ஷாக் ஆயிட்டாங்க. $1,00,000? நீங்க என்ன பேசுறீங்க? இந்த உலகத்துல எந்த பார்ட் டைம் ஜாப்ல இவ்ளோ பணம் தருவாங்க? மைக்கேல் ஏதாவது தப்பு பண்ணிருப்பானோ? ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ண மைக்கேல் ஏதாவது இல்லீகலா பண்ணிட்டானான்னு அம்மா பயப்படுறாங்க. நம்மளால மைக்கேலுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது. மிஸ்டர் ஹான் சொல்றாரு, என்ன பேசுற? அவன் அப்படி பண்ண மாட்டான். நம்ம பையன் எப்படிப்பட்டவன்னு நமக்கு தெரியும். அப்போதான் நம்ம ஹீரோ மைக்கேல் அங்க வரான். மைக்கேல் சொல்றான், மாம், நான் வந்துட்டேன். இப்ப எப்படி இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனை இருக்கா? சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவேன். மைக்கேல் அம்மா சொல்றாங்க, ஒன்னும் இல்லப்பா, கொஞ்சம் உடம்பு முடியாம போச்சு, அவ்வளவுதான். நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அம்மாக்கு ஒன்னும் ஆகாது. டாக்டர்ஸ் சின்ன சர்ஜரின்னு சொல்லிருக்காங்க, நான் சீக்கிரம் சரியாயிடுவேன். உன் அப்பா இருக்கிறப்ப நீ வேலையை விட்டுட்டு வந்திருக்க கூடாது. பாவம் மைக்கேல் எவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கான். டயர்டா இருப்பான். இவனுக்கு ஆப்பிள் கொடு. மிஸ்டர் ஹான் ஆப்பிள கொடுத்துட்டு வேலைய பத்தி கேக்குறாரு. லீவ் எடுத்தா பாஸ் திட்டமாட்டாரா? பிரைவேட் கம்பெனி பாஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்களே, ஸ்டாஃபுக்கு லீவே தரமாட்டாங்க. அப்போ மைக்கேல் ஒரு பெரிய ட்விஸ்ட் தரான். டாட், உண்மையை சொல்லணும்னா நான் வேலையை குவிட் பண்ணிட்டேன். இதை கேட்டு பேரண்ட்ஸ் ஷாக் ஆகி, வேலையை விட்டுட்டியான்னு கேக்குறாங்க. அம்மா சொல்றாங்க, பரவாயில்லப்பா, நீ நல்ல குவாலிஃபைடு, கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும். மிஸ்டர் ஹான் சொல்றாரு, மைக்கேல், ரொம்ப நாளா நீ உழைக்கிற, ரெஸ்ட் எடுக்கிறது நல்ல டிசிஷன் தான். உடம்பு ரெஸ்ட் இல்லாம வேலையை பார்க்க முடியாது. நீ ரொம்ப இழைச்சிட்ட மைக்கேல். நம்ம ஊரு சாப்பாடு சாப்பிட்டு பழைய மாதிரி நல்ல ஹெல்தியா மாறு. மைக்கேல் நினைக்கிறான், என் பேரண்ட்ஸ் ரொம்ப அமேசிங். வேலையை ஏன் விட்டேன்னு கூட கேட்கல. என் ஃபியூச்சரை பத்தி கவலைப்படாம என் டெசிஷனை நம்பி அவங்க சந்தோஷப்படுறாங்க. மைக்கேல் கேட்டான், டாட், மெடிக்கல் பில்ஸ் பே பண்ணிட்டீங்களா? மிஸ்டர் ஹான் சொன்னாரு, மைக்கேல், டென்ஷன் ஆகாத, நான் எல்லாம் பே பண்ணிட்டேன். உன்னோட $1,00,000 அப்படியே தான் இருக்கு. இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்றேன். பேரண்ட்ஸை பத்தி கவலைப்படாம நீ உன் விஷயத்தை பாரு. மைக்கேல் சொன்னா, இல்ல டாட், இந்த காசு உங்களுக்கு தான். யார்கிட்ட கடை வாங்குனீங்க? என் பார்ட் டைம் ஜாப்ல நிறைய காசு வருது, நம்ம கவலைப்பட வேண்டாம். மிஸ்டர் ஹான், அங்கிள் ஆண்டி கிட்ட தான் வாங்கின, நீ ஃபீல் பண்ணாத. மைக்கேல், அங்கிள் ஆண்டி கிட்ட எதுக்கு வாங்குனீங்க? நான் இப்போ திருப்பி தரேன். நமக்கு அவங்க காசு வேண்டாம், நான் போய் பே பண்ணிட்டு வரேன். மிஸ்டர் ஹான், இது பெரியவங்க விஷயம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வேஸ்ட் பண்ணாத. நம்ம மாதிரி ஏழையவங்க பார்த்து தான் நடக்கணும், ரெக்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. அப்போ மைக்கேல் அம்மா சொன்னாங்க, எல்லாம் ஏன் தப்பு தான். என்னால தான் உங்களுக்கு இந்த கஷ்டம். எல்லாம் ஹாஸ்பிட்டல் பில்ஸ்க்கே போகுது. சிட்டி லைஃப் எவ்வளோ காஸ்ட்னு எனக்கு தெரியும். 5,000 சேலரியில 2 சாப்பாடுன்னு எப்படி மேனேஜ் பண்றியோ? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தெரியும், ஆனா முன்னாடி எப்படி மேனேஜ் பண்ண போற? மைக்கேல் சொல்றான், அம்மா, நீங்க நினைக்கிற அளவு இது ஒன்னும் அவ்வளோ கஷ்டம் இல்ல. செங் சிட்டில நல்ல லைஃப் தான் வாழ்ந்தேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். சோ நீங்க இதை நினைச்சு டென்ஷன் ஆடாதீங்க. சேலரி கம்மின்னு தான் அந்த மெயின் ஜாபை விட்டேன். அந்த விஷயத்தால தான் நான் வெளியில வந்தேன். இப்போ பார்ட் டைம்லயே எனக்கு நல்ல சேலரி கிடைக்குது, ரொம்ப அதிகமா வருது. இல்லனா யோசிச்சு பாருங்க, எப்படி நான் $1,00,000 பே பண்ண முடியும்? இது ஒரு அமெரிக்கன் கம்பெனி, அதான் எவ்ளோ பே பண்றாங்க. சோ சில். இப்போ டாக்டர் கிட்ட பேசி நான் விஐபி ரூம் புக் பண்றேன். மெடிக்கல் பில்ஸா இருந்தாலும் சரி, எவ்ளோ காஸ்ட் ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். என் கம்பெனி ஸ்டாஃபை நல்லா பாத்துப்பாங்க, எல்லார்கிட்டயும் நல்லா பிஹேவ் பண்ணுவாங்க. நான் 1 வாரம் லீவ்ல வந்திருக்கேன், சோ கவலைப்பட எந்த விஷயமும் இல்ல. இப்போ அங்கிள் வீட்டுக்கு போய் கடனை திருப்பி தர போறேன். யார் கைமாறும் நம்ம மேல இருக்கக்கூடாது, இல்லனா நம்மள மட்டமா பாப்பாங்க. நம்ம மேல உள்ள மரியாதை போயிடும். அடுத்து நம்ம மைக்கேல் டாக்ஸில ஏறி ஹட்டாங் ரோடுக்கு போலான்னு சொல்றான். ரோடு டேமேஜால டாக்ஸி நல்லா ஷேக் ஆகுது. மைக்கேல் யோசிக்கிறான், ரோடு ஏன் இப்படி இருக்கு? பழையபடியே இல்லையே, ரொம்ப மோசமாயிடுச்சு. டிரைவர் அண்ணன் 2 வருஷம் முன்னாடியே ரோடு சரியாகும்னு சொன்னாங்களே,
அப்புறம் ஏன் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல? டிரைவர் சொல்றான், ரோடு ரிப்பேர் பண்ண வந்தாங்க, ஆனா அது பாதியிலேயே நின்னுடுச்சு. கான்ட்ராக்டர் பிரைப் கொடுத்துட்டு வேலைய விட்டுட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். வேலைய பாதியில விட்டுட்டு ஓடிட்டான். அதான் இந்த ரோடு இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. மைக்கேல் சொல்றான், அஃபீஷியல்ஸ் எல்லாம் ரொம்ப மோசம். போலீஸுக்கு பயப்படாம ஓப்பனா பிரைப் வாங்குறாங்க. லஞ்சம் வாங்குறதுல இவங்க பெரிய ஆளுங்க. மைக்கேல் யோசிக்கிறான், என் ஊரு ரொம்ப பாவம். செங் சிட்டியில இருந்து இது ரொம்ப தூரம். மக்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு. லைஃப் ரொம்ப டஃப்பா இருக்கீங்க. என் அப்பா 3 வேளை பார்த்து தான் என்னை படிக்க வச்சாரு. அதான் இப்போ இந்த சிட்டில நல்லா சம்பாதிச்சு என் ஃபேமிலிய ஒரு வழியா செட்டில் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ அவரோட அங்கிள் வீட்டுக்கு போய் சேர்றாரு. மைக்கேல் யோசிக்கிறான், இவங்க நமக்கு ரிலேட்டிவ் தான், ஆனா பங்களாவை பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. ஆனா நாங்க மட்டும் இன்னும் தாத்தா கட்டின அந்த பழைய வீட்லயே தான் இருக்கோம். தாத்தா போனதுக்கப்புறம் இந்த அங்கிள் தான் அப்பா கிட்ட இருந்த சொத்து எல்லாத்தையும் அட்டைய போட்டுட்டாரு. ஏமாத்திப்பு பண்ணி பேப்பர்ல சைன் வாங்கிட்டாரு. இல்லனா எங்களுக்கும் இவங்களுக்கும் இவ்ளோ வித்தியாசம் இருந்திருக்காது. இப்போ இவங்களுக்கு ஒரு 5000 மணி வேற தர வேண்டியிருக்கு. எனக்கு எந்த கண்டனம் வேணாம். இன்னிக்கே எல்லாத்தையும் தீத்துருவேன். அப்படியே கேட்ட போய் மைக்கேல் தட்டுறான். அப்போ ஒரு லேடி வெளியே வந்து, யாருப்பா அதுன்னு கேக்குறாங்க. மைக்கேல், நீங்க என்ன பண்ற? மைக்கேல் கேக்குறான், வேங்ஜூ, நான் தான் கேட்கணும், நீ அங்கிள் வீட்ல என்ன பண்ற? வேங்ஜூ சொல்றா, மைக்கேல், இது ரொம்ப பெரிய ஸ்டோரி, எப்படி சொல்றதுனே தெரியல. அப்போ ஒருத்த வெளியே வந்து, உன் அண்ணி ஏன் வீட்ல இல்லாம உன் வீட்லயாவா இருப்பாங்கன்னு நக்கலா கேக்குறான். மைக்கேல் ஷாக் ஆயிட்டான். ஓ, வேங்ஜூவும் ரிச்சாக இந்த வழியை தான் சூஸ் பண்ணிருக்கலா? சரி, அங்கிள் வீட்ல இருக்கிறா. நான் உங்க காசை திருப்பி தர வந்திருக்கேன். வேங்ஜூ யோசிக்கிறா, மைக்கேல் ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்? முன்னலெல்லாம் என்ன பார்த்தா எவ்வளோ ஹாப்பியா இருப்பான். அந்த ஆளு கடுப்பாகி, ஏன் அவனை அப்படியே பார்க்கறேன்னு கேட்குறான். நீ என் பொண்டாட்டியாக போறவ, மைக்கேல் பத்தி யோசிக்காத. இல்லனா சொல்லி வை, எனக்கு பொண்ணுங்களுக்கா பஞ்சம். நான் எவ்வளோ ரிச்சு தெரியும்ல, என்ன பார்த்தா எந்த பொண்ணும் விழும். அதுக்கு வேங்ஜூ, நான் அவன் எவ்வளோ பாவம்னு தான் பார்த்தேன்னு சொல்றா. செங் சிட்டியில இருந்தும் இவன் ட்ரெஸ்ஸில் ஒரு பிராண்டு கூட இல்ல. நேரம் போக போக மைக்கேல் ஃபேமிலி இன்னும் மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. மைக்கேலை பத்தி யோசிச்சு என்ன ஆக போகுது? நம்ம ஊரே நல்லா தான் இருக்கு. என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நைக், அடிடாஸ்னு தான் பிராண்டை போடுவாரு. இந்த மைக்கேல் மாதிரி லூசர் இல்ல, அவன் சீப்பா ட்ரெஸ் பண்ணுவான். அதுக்கு அங்கிள் பையன், இதுதான் மேட்டர்னு சொல்றான். உன்னோட இந்த ஆட்டிடியூட் எனக்கு பிடிச்சிருக்கு. இதனால தான் உன்னைய கல்யாணம் பண்ண சம்மதிச்சேன். உள்ள பார்த்தா அங்கிள் கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. அங்கிள் சொல்றாரு, என் நெஃப்யூ சிட்டியில இருந்து திரும்பி வந்துட்டான். எப்படி இருக்க? இப்போதான் நீ பெரிய சிட்டி பாய் ஆயிட்டியே. மத்தவங்கெல்லாம் சிட்டியில இருந்தவன் கண்டிப்பா நல்ல சம்பாதிப்பான்னு பேசுறாங்க. இப்போ மைக்கேல் லைஃபே சேஞ்ச் ஆக போது போல. இன்னொருத்தர் சொல்றாரு, மிஸ்டர் ஹூ பொண்ணு அங்கதான் ஒர்க் பண்றா. அவளுக்கு மந்த்லி சேலரி $1,00,000. நீ பெரிய கம்பெனில இருக்க, ஓ சேலரியும் மாசா இருக்கும்ல? அதுக்கு அங்கிள் பையன், ஆமா, இவன் அங்க கழுத்த மாதிரி உழைச்சு மந்த் எண்ட்ல வெறும் $5,000 வாங்குறான். இந்த மாதிரி பாவப்பட்ட ஆளுக்கு இதுவே அதிகம்தான். நம்ம ஃபார்ம்ல பன்றிக்கு தீனி போடுற பொண்ணுங்களுக்கே நாங்க $3,000 தரோமே. அவங்களுக்கு மார்னிங் டு ஈவினிங் தான் வேலை. மைக்கேல், நானே அப்பவே சொன்னேன்ல, என்கிட்டயே வேலைக்கு சேருன்னு. இந்த 5,000த்துல உனக்கு என்ன மிச்சமாகும்? ரெண்ட்டு, சாப்பாடுன்னு எல்லாம் போயிடும். இங்க பன்றிக்கு தீனி போடு, நான் உனக்கு மத்தவங்கள விட அதிகமா தரேன். இங்க ஊர்ல இருந்தா காசெல்லாம் மிச்சமாகும், அம்மா அப்பாவோடவும் இருக்கலாம். மைக்கேல் கோவமா, நான் சம்பாதிக்க வந்திருக்கேன், வீண் பேச்சு பேச இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, டைமை வேஸ்ட் பண்ண முடியாது. சிரிப்போட அங்கிள் பையன் கேக்குறான், நீ என்ன பெருசா சம்பாதிக்க போற? உன் நிலைமைய பார்த்தா இப்போதான் உன் அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, இன்னும் காசு தேவைப்படும். அதனால காசை சேவ் பண்ணு, அதுதான் உனக்கு நல்லது. அங்கிள் சொல்றாரு, ஆமா, என் மகன் சொல்றது கரெக்டு தான். உன் ஃபேமிலி பெரிய பிரச்சனையில இருக்கு, நீ ரொம்ப அவசரப்பட வேணாம். வட்டியில நான் $1 கூட விட்டு தர மாட்டேன். நீ இப்ப பே பண்ணாலும் சரி, 1 மாசம் கழிச்சாலும் வட்டி 1 பைசா கூட குறையாது. மைக்கேல், அங்கிள், டென்ஷன் வேணாம், எனக்கு இந்த காசு தேவையில்லை. நீங்க எனக்கு ரொம்ப க்ளோஸான அங்கிள், தேவைன்னா நிச்சயம் கேட்பேன். அங்கிள், மைக்கேல்னு கூப்பிடுறாரு. அங்கிள் சொல்றாரு, மைக்கேல், என் முன்னாடி இப்படி நடந்துக்காத. உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இந்த பணத்துக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு. பெரிய சிட்டில இருந்து ஃபேமிலிய பாத்துக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அவசரப்பட்டு எதுவும் முடிவெடுக்காத, அது ரொம்ப டேஞ்சர். ஒரு ஏழை எப்பவும் யோசிச்சு தான் ஸ்டெப் எடுக்கணும், இல்லனா மதிப்பு இருக்காது. மைக்கேல் சொல்றான், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, நான் திருப்பி கட்டியே ஆகணும். அங்கிள் சொல்றாரு, சரி, பே பண்ணணும்னா இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டு, அதுதான் உனக்கு ஈஸி.
டக்கி, அந்த கேபினெட்ல இருந்து ரெட் புக் எடு. வட்டி கணக்கு எல்லாம் அதுல தான் இருக்கு. டக்கி சொல்றான், மைக்கேல், நம்ம ஃபேமிலிடா. பிரஷர்ல எந்த தப்பும் பண்ணாத. இந்த திமிரு உனக்கு ஹெல்ப் பண்ணாது. பேரண்ட்ஸ் நினைச்சு முடிவெடு. அங்கிள் சொல்றாரு, நம்ம ஃபேமிலில ஒரு கிராஜுவேட். கடன் இல்லாம இருக்க நினைக்கிறது சந்தோஷம். எல்லா கடனையும் முடிக்க நினைக்கிறான். ஆனா ஃபேமிலிக்குள்ள இப்படி இல்ல. சோ இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு வருஷத்துல கட்டு. அப்போதான் உனக்கு லோடா இருக்காது. கொஞ்ச நேரத்துல மைக்கேல் $51,000 பே பண்ணிடுறான். மைக்கேல் சொல்றான், வட்டியை சேர்த்து கட்டியாச்சா, செக் பண்ணுங்க. அங்கிளும் செக் பண்றேன்னு சொல்றாரு. அங்கிள் ஷாக் ஆயிட்டாரு. மைக்கேல் நிஜமாவே வட்டியோட காசு அனுப்பிட்டானா? இது எப்படி முடிஞ்சது? அங்கிள் கேக்குறாரு, மைக்கேல், இவ்ளோ காசு உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? மைக்கேல் சொல்றான், சிம்பிள் அங்கிள், சிட்டில காசு சம்பாதிக்க நிறைய வழி இருக்கு. அப்படிதான் நானும் இந்த காசு சேர்த்தேன். டக்கி, அவன் ஃபேமிலி கௌரவத்தை காப்பாத்த கஷ்டப்படுறாங்க. கையில காசு இல்லனாலும் கெத்து காட்ட நினைக்கிறாங்க. இந்த ஊர்ல ஏழைங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? அவங்க கிட்ட சொந்த வீடோ நிலமும் இல்ல. பையனும் ரொம்ப கம்மி சம்பளத்துல தான் வேலை பார்க்கறான். இந்த $51,000 தான் அவங்க லாஸ்ட் சேவிங்ஸ். வெறும் ஷோ காட்ட தான் இத செலவு பண்ணிட்டாங்க. வாங்ஸு சொல்றா, மைக்கேல் உன்னை பார்த்து பொறாமப்படுறான். அவனுக்கு என்ன முன்னாடியே பிடிக்கும். அதான் ஏத்துக்க முடியல. இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ். சோ அப்பப்போ பார்க்க போனோம். பேசி எல்லாத்தையும் இப்பவே கிளியர் பண்றது தான் நல்லது. எனக்கும் கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருந்துச்சு. இப்ப பேசி முடிச்சிட்டா எல்லாம் தீந்துடும். டெக்கி சொல்றான், சரி பேசி தீத்துக்கோ. அவன்கிட்ட சொல்லு, இனிமே உன்னை திரும்பி பார்க்க கூடாதுன்னு. டெக்கி ரொம்ப டேஞ்சரஸான ஆளு. அவன் யாருன்னு கூட பார்க்க மாட்டான். வெளியில வந்து வாங்ஸு மைக்கேல் கிட்ட பேசுறா. மைக்கேல், நம்ம சீக்கிரம் ஒரே ஃபேமிலி ஆக போறோம். என் மேல எந்த ஃபீலிங்கும் வச்சுக்காத. இது ரொம்ப தப்பான விஷயம். நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எல்லாருக்கும் தெரியும். உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா மைக்கேல், நான் உன்னை முன்னாடி அந்த மாதிரி கண்ணுல பார்த்ததில்ல. நீ எப்பவுமே எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். இப்போ நான் உங்க அண்ணி ஆக போறேன். சோ என் மேல எந்த ஆசையும் வச்சுக்காத. நம்ம நடுவுல எதுவும் நடக்காது. வேற யாருக்காவது இது தெரிஞ்சா நம்ம மானம் மொத்தமா போயிரும். இனிமே என்னை பத்தி இப்படி யோசிக்காத. என் மனசு இப்ப ரொம்ப கிளியரா இருக்கு. இனிமே இப்படி யோசிக்க கூடாது. நான் எதுவும் தப்பா நினைக்கல. மைக்கேல் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், நான் நிறைய முட்டாளுங்களை பார்த்திருக்கேன். மைக்கேல், உன் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பிடிக்கும். இனிமே அண்ணின்னு மரியாதை கொடுக்க கத்துக்கோ. நமக்கு நடுவுல இனிமே எதுவும் இல்ல. இந்த ஊர் முன்னாடி நம்ம அவமானப்படக்கூடாது. என் மனசு இப்ப ரொம்ப கிளியரா இருக்கு. நீ முன்னாடியே இதை புரிஞ்சுக்கணும். மைக்கேல் சிரிச்சுக்கிட்டே யோசிக்கிறான். வாங்ஸு, நீ ரொம்ப நல்லவாவா மாறி நடிக்கிற. ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் உன்ன மாதிரி நிறைய முட்டாளுங்களை பார்த்திருக்கேன். நீங்க பெரிய தப்பா நினைக்கிறீங்க. உங்கள மாதிரி ஆளை எனக்கு எப்படி பிடிக்கும்? போய் கண்ணாடியில உங்க மூஞ்ச பாருங்க. இங்க யாருக்காவது உன்னை பிடிக்கிற மாதிரியா இருக்கு? நான் உன் மேல துப்பவதான் சரி. உன்னை பிடிக்கும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தூரம். இத கேட்ட வாங்ஸு ஷாக் ஆயிட்டா. ரொம்ப கோவமா மைக்கேலை பார்த்து வாங்ஸு கேக்குறா, என்னடா சொன்ன? நான் துப்புற அளவுக்கு கேவலமா இருக்கனா? மைக்கேல் சொல்றான், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றியா? சரி, ஒன்னா விளையாடணும், ஒன்னா இருந்ததால க்ளோஸா இருந்தோம். இதுல என்ன இவ்ளோ சீன் போடுற? எல்லாருக்கும் தான் சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்கும். அதுக்காக லவ் பண்றேன்னு அர்த்தம் இல்ல. என் மைண்ட்ல உன்னை பத்தி எதுவும் இல்ல. ஓவரா இமேஜின் பண்ணாத. முதல்ல உன் மேல ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. நீ ஹார்ட் ஒர்க்கர்னு நம்புன. காசுக்காக நடிக்கிற ஆளு இல்லன்னு நினைச்சேன். எல்லார்கிட்டயும் நல்லா பேசுன. அதனால ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. ஆனா நீயும் மத்தவங்கள மாதிரி தான். ரொம்ப கிரீடியா ஷோ ஆஃப் பண்ற. நமக்குள்ள எந்த உறவும் இல்ல. என்னை விட்டு தூரமா போயிடு. வாங்ஸு சொல்றா, மைக்கேல், நான் உனக்கு கிடைக்கலன்னு தான் இப்படி பேசுற. கிடைக்காத திராட்சை புளிக்கும்னு சொல்லுவாங்களே, அது உனக்கு தான். ஆனாலும் நான் தான் உங்க அண்ணியா வரப்போறேன். பழசெல்லாம் மறந்துடு. என்ன அண்ணிய அக்செப்ட் பண்ணிக்கோ. சீக்கிரம் ரியாலிட்டியை ஏத்துக்க பாரு. அதுதான் உனக்கு நல்லது. இத கேட்டு மைக்கேல் ஷாக் ஆயிட்டான். திரும்பி பார்த்து மைக்கேல் சொல்றான், உனக்கு மூளையே இல்லையா? நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா நீயும் மத்தவங்கள மாதிரி தான். ரியாலிட்டிய புரிஞ்சுக்கோ. என்னை விட்டு தூரமா போயிடு. பழைய மெமரிஸ பேசாத. மைக்கேல் இத கேட்டு ஷாக் ஆகுறான். அவன் திரும்பி சொல்றான், நீ பெரிய பைத்தியம். நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. மைக்கேல் சொன்னதும் வாங்ஸுக்கு செம கோவம் வருது. ஆவா கேக்குறா, மைக்கேல், நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? படிச்சு மட்டும் போதுமா? கையில காசு வேணும். இவ்வளவு படிச்சும் வெறும் $5,000 வேலை பார்க்கற. காசு இல்லனா இந்த படிப்பு வேஸ்ட் தான். உன்னால பிராண்ட் ட்ரெஸ் வாங்க முடியல, நல்ல லைஃபும் இல்ல. அம்மா மெடிக்கல் பில்லுக்கு கடன் தான் வாங்கணும். ஆமா, எனக்கு ஏழைனா பிடிக்காது, பணக்காரனா தான் இஷ்டம். என்ன இப்போ? உங்க சித்தப்பா பையன் கூட நான் ஜாலியா வாழப் போறேன். பெரிய வீடு, காஸ்ட்லி கார்னு எல்லாமே இருக்கு. பிடிச்சத சாப்பிடுவேன், போடுவேன். இதை யாரு தான் வேண்டான்னு சொல்லுவா? ஆனா ஒன்ன பாரு, சின்ன ரூம்ல $5,000 சம்பளத்துல கஷ்டப்படுற. டூப்ளிகேட் ட்ரெஸ்ஸு, சீப்பான சாப்பாடுன்னு நாய் மாதிரி வேலை பார்க்கற. அம்மா செலவுக்கு திரும்பவும் கடன் வாங்குவா. இல்லனா திரும்ப அங்குள் கிட்ட தான் பிச்சை எடுக்க வருவ. நான் உன்கிட்ட பேசுறதே உனக்கு பெரிய விஷயம். இல்லனா உன்ன மாதிரி ஆளுங்க மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன். நான் உனக்கு அண்ணியாக போறேன். உன் சீனெல்லாம் உள்ளவை. ஏழைங்களுக்கு இந்த ஆட்டிடியூட் செட் ஆகாது. மைக்கேல் கோவத்துல கேக்குறான், வாங்ஜு, நீ ரொம்ப பேசுற. ஷோ ஆஃப் பண்ண வேற இடத்துக்கு போ. முதல்ல கிளம்பு. எனக்கு உன் பின்னால சுத்துற அளவுக்கு நேரம் இல்ல. உன் மேல கான்சென்ட்ரேட் பண்ண எனக்கு நேரம் இல்ல.
உன்னை பெரிய அழகின்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாரும் உன் பின்னால சுத்தணும்னு எதிர்பார்க்கறியா? உண்மையா சொல்லணும்னா நீ என் தலையில கூட இல்ல. உன்னை பத்தி நினைக்க கூட மாட்டேன். இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் வாங்ஜூன்னு ஒருத்தி இருக்கிறதே ஞாபகம் வருது. சிட்டில எவ்வளவு அழகான பொண்ணுங்க இருக்காங்கன்னு தெரியுமா? இந்த வில்லேஜை விட்டு வெளியே வந்து பாரு. அப்போதான் ரியல் பியூட்டினா என்னன்னு புரியும். கிணறு தவளைக்கு கிணறு தான் உலகம். கிணறு தவளைக்கு அதுதான் பெருசு. வெளியே வந்து உலகத்தை பாரு. கோவத்துல வாங்ஜூ கத்துறா, மைக்கேல் வாய மூடு, உன்னை கொன்னுடுவேன், நிறுத்து, இல்லனா செத்துருவேன். மைக்கேல் கூலா சொல்றான், வாங்ஜூ நீ சொன்னது சரிதான். என்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், நான் உனக்கு நல்ல பாய் ஃப்ரெண்டா இல்லாம இருக்கலாம். ஆனா நான் நல்ல உழைக்கிற பையன், நான் ஒரு நல்ல மனுஷன், நல்ல மகன். புவர் பீப்புள ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ரிச் ஆளுங்களுக்கு ஐஸ் வைக்க மாட்டேன். ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க உழைப்ப நம்பாம ரிச் ஆளுங்க பின்னால சுத்தி மேல போக நினைக்கிறீங்க. ஆனா உன்னை விட அழகான பொண்ணு கிடைச்சா அந்த ரிச் ஆளு உன்னை கழட்டி விட்டுடுவான். உனக்கு அங்க வேல்யூவே இல்ல. அவன்கிட்ட உன்ன மாதிரி நிறைய ஆளுங்க இருக்காங்க. உன் பின்னால சுத்துவாங்கன்னு நினைக்காத. நீ உன்னை பெரிய ஆளுன்னு நினைக்காத. அப்புறம் உன்னை லவ் பண்றேன்னு பில்டப் கொடுக்காத. உன்னை பத்தி நினைக்க கூட எனக்கு நேரம் இல்ல. ஒரு தடவை கண்ணாடியில உன் மூஞ்சிய பாரு. அப்போதான் உனக்கு புரியும். யாரும் உனக்காக பாகலாக மாட்டாங்க. நீ அந்த அளவுக்கு வொர்த் இல்ல. இப்போ சிஸ்டம் பேசுது. ஹோஸ்ட் செம்ம ஒர்க், திமிர அடக்கிட்டீங்க. ஹோஸ்ட் செம்ம ஒர்க், இந்த அரகண்ட் பொண்ணோட திமிர அடக்கிட்டீங்க. சிஸ்டம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரிவார்டா உங்களுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் கிடைக்குது. டவுன்ல ஒரு பெரிய அபார்ட்மெண்ட். ஆனா அது இன்னும் ரெடி ஆகல. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மைக்கேல் இப்போதான் வேலையை முடிச்சேன்னு நினைக்கிறான். அதுக்குள்ள ரிவார்ட் ரெடியா? சிஸ்டம் ரிவார்டை ஏன் லேட்டா தரீங்க? இது ரொம்ப தப்பு மைக்கேல். வாங்ஜூ சொல்றான், டெக்கி தான் உன் புருஷன், சோ அவன்கிட்ட போ. வேற யார் கூடவும் சுத்துறது உனக்கு நல்லதில்ல. டெக்கி கோவப்பட்டா பெரிய பணக்காரன் கிடைக்க மாட்டான். அப்புறம் என்னாலதான் மாப்பிள்ளை கைவிட்டு போயிட்டான்னு என்ன திட்டுவா. எனக்கு பழி என்ன வேணாம். நெக்ஸ்ட் மைக்கேல் ரோட்ல நடந்து போறான். அப்போ ஒரு கார் மைக்கேல் மேல சரியா அடிச்சிட்டு போகுது. பார்த்தா அது நம்ம டெக்கி தான். டெக்கி சொல்றான், மைக்கேல் ப்ரோ சாரி, தெரியாம நடந்துருச்சு. வேலை விஷயமா ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டேன். அதான் ரோட்ல யார் இருக்காங்கன்னே பார்க்கல. உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நான் இப்போ சிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பியூரோல ஃபோர்மேனா இருக்கேன். இந்த ரோடு கான்ட்ராக்டும் எனக்கு கிடைக்க போகுது. சோ இனிமே நான் ரொம்ப பிஸியா இருப்பேன். பேசவே டைம் கிடைக்காது. உனக்கு வேலை கிடைக்கலன்னா என்கிட்ட வா. செங்கல் தூக்குற வேலை தரேன். $5000 கிடைக்கும். சன் சிட்டில போய் கஷ்டப்பட வேணாம். என் தம்பிக்காக இதாவது செய்யணும்ல. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி போயிடுறான். அப்புறம் பாப்போம். மைக்கேல் நினைக்கிறான், ஊரு ரோடு இவங்களால தான் மோசமா இருக்கும். இவங்க பேராசையால இன்னும் எத்தனை பேர் கஷ்டப்பட போறாங்களோ. மக்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்தினதுக்கு நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. நெக்ஸ்ட் மைக்கேல் கன்ஸ்ட்ரக்ஷன் பியூரோல எல்லாத்தையும் பேசிட்டான். அங்க ஆஃபீஸர் சொல்றாரு, மைக்கேல் எப்போ ஃப்ரீயோ அப்ப வாங்க, நம்ம நல்ல டீல் பத்தி பேசலாம். மைக்கேல் சரி சரின்னு சொல்லி கிளம்புறான். இப்போ நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்போ சிஸ்டம், ஹோஸ்ட் நீங்க சூப்பரா பண்ணிட்டீங்க. உங்க அங்கிளோட ஃபேமிலி நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல லெசன் சொல்லி தந்து நீங்க ஜஸ்டிஸ் பண்ணிட்டீங்க. அதனால சிஸ்டம் உங்களுக்கு ரிவார்டா உங்க ஊர்லயே 100 ப்ராப்பர்ட்டி தருது. மைக்கேல் ஷாக் ஆகி, என்னது எத்தனை ப்ராப்பர்ட்டின்னு கேக்குறான். சிஸ்டம் 100 ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுது. ஆனா இங்க